தீவிர குணமடைந்து வெற்றி நாயகனாக தமிழகம் வந்து தன்னுடைய 3ஆம் முறையான முதல்வர் பதவியினை ஏற்றுக்கொண்டார் என்கின்ற பொழுது எல்லோரும் உலக மக்கள் அனைவரும் மகிழ்ந்தார்கள், அகம் மகிழ்ந்தார்கள். அப்பேற்பட்ட இனிய தலைவர் 1987ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் இந்நாளில் நம்மை விட்டு மறைந்தார்கள். அவர் புகழுக்கு நிறைய மகுடம் சூட்டிக்கொண்டே போகலாம். ஒன்று என் இதயத்தை பிழிந்தது என்னவென்றால், ஒரு அரசு அந்த முதல்வருக்கு பணத்தை செலவு பண்ணி அவரை காப்பாற்ற வேண்டும், காப்பாற்றினார்கள் என்றாலும் அரசு பணத்தை திருப்பி செலுத்திய ஒரே முதல்வர் புரட்சி தலைவர். ஆமாங்க, எத்தனை கோடி செலவாகி ஆனதோ அவர் வந்தவுடன் அதை உடனே நிறைவேற்றினார். அந்த செலவு செய்த பணத்தை அரசுக்கு முதல்வராக, ஒரு முன்னோடியாக, முதல் ரோல் மாடலாக தனக்கு செய்யப்பட்ட சிகிச்சை பணத்தை திருப்பி செலுத்தினார் அரசாங்கத்துக்கு என்று சொன்னால் அது முதல்வர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மட்டும்தான். என ஏழைகளின் தலைவர் அல்லவா, அது வரிப்பணம். தனக்கு சொத்து இல்லை என்று சொன்னால் விட்டுவிடலாம். தனக்கு கோடான கோடி சொத்துக்கள் இருக்கிறது. எல்லாவற்றையும் காது கேளாதோர், வாய் பேசாதோர், மாற்றுத்திறனாளிகளுக்கு தன் சொத்தை எழுதி வைத்த தலைவர்கள் யாராவது இருக்கிறார்களா? புரட்சி தலைவரை போல எண்ணி பாருங்கள். ஒரு அருமையான, ஒரு அற்புதம் என்ற சொல்லுக்குத்தான் உரித்தானவர் முதல்வர். நம் இதயங்களில் எப்பொழுதும் முதல்வர் தான் புரட்சி தலைவர். அவர் இறந்த பொழுது ஜனாதிபதி, துணை ஜனாதிபதி, பாரத பிரதமர், அங்குள்ள அமைச்சர்கள் அனைவரும் வருகை தந்து மலர் மாலை வைத்து அஞ்சலி செலுத்திய காட்சி உலகத்தையே அண்ணாந்து பார்க்க வைத்தது. உலகத்தில் பல நாடுகள் புரட்சி தலைவருக்கு அஞ்சலி செலுத்தினார்கள். இந்தியா முழுவதும் அனைத்து மாநிலங்களுக்கும் விடுமுறை விடப்பட்டது. அனைத்து மாநில தேசிய கொடிகளும் அரை கம்பத்தில் பறக்க விடப்பட்டன. இந்த மாபெரும் ஒரு நிகழ்வு இதற்கு முன்பு யாருக்கும் இல்லை, இதற்கு பின்பும் யாருக்கும் இருக்கப் போவதில்லை, இருந்ததும் இல்லை. இப்படி ஒரு சாத்தியம் நடந்ததாக வரலாற்றில் எழுதப்படவில்லை. இருந்தால்தானே, மறந்தால்தானே நினைப்பதற்கு என்பது போல இருந்தால்தானே எழுதுவதற்கு என்கின்ற விதியின் அடிப்படையில் சொல்லுகிறேன். ஆக புரட்சி தலைவருக்கு ஒன்றிய அரசு சென்னையிலே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ரயில் நிலையம் என்று பெயர் வைத்திருக்கிறோம். பாரத ரத்னா, டாக்டர் பட்டம், தபால் தலை, இன்னும் எத்தனையோ எக்ஸெட்ரா ஒன்றிய அரசுக்கு தமிழ் மக்கள் அனைவரும் நன்றி சொல்ல வேண்டும். இந்த சூழல் புரட்சி தலைவருக்கு மட்டும்தான் கிடைத்தது. ஏன் என்றால் மக்களோடு மக்களாக, மக்களின் இதயங்களில் தன்னை இணைத்துக் கொண்டவர், பூக்களுக்கு புன்னகை கற்றுக் கொடுத்தவர், இருப்பினும் ஏழ்மையை தன் இதயத்தில் இருந்ததால் இன்னொருவருக்கு வரக்கூடாது என்று எண்ணித்தவர். எண்ணம் அனைத்தும் இதயங்களோடு, பொதுமக்கள் இதயங்களோடு காத்திருந்தனர். பரட்டை தலையுடைய பஞ்சை குழந்தைகளுக்கு இரட்டை இலை போட்டு இலவசமாய் சத்துணவு தந்திட்ட அந்த சரித்திர படைத்த சாதனை தலைவரை சத்யா என்ற சாத்வீக அம்மையார் ஈண்டெடுத்தார்கள். ஈண்டெடுத்து இனிய கதைகள் மூலம் அவருக்கு ஏழ்மையை சொல்லிக் கொடுத்தார்கள். ஏழ்மையை அவர்
கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் பிறந்த பொழுது நடைபெற்று கொண்டிருந்தது தான். எல்லோரும் பள்ளிக்கு சென்றிருப்பார்கள். புரட்சித் தலைவர் மட்டும்தான் நாடக குட்டைக்கு சென்று தன்னை நாடக கலைஞராக ஏற்று தன் குடும்பத்தை வழிநடத்த வேண்டும் என்ற உந்துதலுக்கு உள்ளாக்கப்பட்டார்.